யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா, திஷா பட்டானி, பாபி டியால், யோகி பாபு, நட்ராஜன், ரெட்டின் கிங்ஸ்லி, கோவை சரளா, KS ரவிக்குமார் மற்றும் பலர் நடித்து சிறுத்தை சிவாவோட டைரக்ஷனில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் கங்குவா. அதாவது இந்த படத்துக்காக நம்ம ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நாள் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துரும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கங்குவாங்கிற, அதாவது சூர்யா, கங்குவாங்கிற பேர் இருக்கிற சூர்யாவுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. அதாவது ஒரு பையனை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ சூர்யா வந்து அந்த பையனை தன்னோட பையனை தத்தெடுத்துக்கிறாரு. அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை தன்னால் காப்பாற்ற முடியாமல் போகுது. 1000 வருஷத்துக்கு அப்புறம் சேம் அவங்க எல்லோரும் திரும்ப பிறக்கிறாங்க. அந்த பையனை ஒரு டீம் கிட்டேருந்து சூர்யா காப்பாற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. சொல்லும் போதே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஏன்னா இந்த படமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இந்த ஸ்டோரி எதை பற்றி, அதாவது இதில் எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்தில் கதை இல்லையே, கதையை தேட வேண்டியிருக்கு. இந்த படத்தோட ஆக்சுவல் கதை என்ன, இந்த பையனை எதுக்காக ஒரு டீம் தேடுது, எதுக்காக மறுஜென்மம் எடுத்து இவங்களாம் வந்திருக்கிறாங்க, அப்போ போன ஜென்மத்தில் அப்படி என்ன தான் நடந்துச்சு, போன ஜென்மத்தில் நடந்ததையும் முழுசாக காட்டலை, கேட்டால் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சூர்யாவோட கேரக்டரை பார்த்துருவோம். சூர்யா வந்து இந்த படத்தில் 2 ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஒன்று ஃப்ரான்சிஸ், அதாவது 2024 கோவாவில் போலீஸுக்கு ஏஜெண்டாக வேலை பார்க்குறாரு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிடிக்க முடியாதவங்களெல்லாம் ஒரு பவுண்ட்ரி மாதிரி செட் பண்ணி 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி, அதாவது KS ரவிக்குமார் அந்த போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், அவரும் செட் பண்ணுறாரு. அவனை பிடிச்சி கொடுத்தா 5 லட்சம், இவனை பிடிச்சி கொடுத்தா 10 லட்சம் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி செட் பண்ணுறாங்க. அந்த ஏஜெண்டாக வந்து சூர்யா இருக்கார். சூர்யாவுக்கு கையால் வந்து யோகி பாபு இருக்கார். ஸோ ஃப்ரான்சிஸுங்கிற பேரில் ரொம்ப ஸ்டைலிஷாக கோவாவில் இருக்கிறாரு. அவர் ஒரு 1-2 பேரை பிடிக்கிறார். இதுக்கு போட்டியாக வந்து திஷா பட்டானியும் கிங்ஸ்லியும் வராங்க. அதாவது சூர்யா யாரெல்லாம் பிடிக்கிறாரோ அவரை வந்து இடையில மடக்கி அவர்கிட்ட வந்து பல்காக பிடிக்கிட்டு போய் அமௌண்ட்டை வாங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கோக்குமாக்கு வேலைகளை இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேரும் எதிரியாக காட்டுவாங்க. அப்போ இவங்க இது கொஞ்சம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு சாங் மூலமாக காட்டுறாங்க. சாங் முடியும் போது ஃபைட் வந்துடுது, இவங்க பிரிஞ்சுறாங்கன்னு சொல்லி ஒரு மொக்கையான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஒரு பையனை, அதாவது நிறைய குழந்தைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பையன் தப்பிச்சு வந்துடும். தப்பிச்சு வரேன், ஸ்ட்ரெயிட்டாக கோவாவுக்கு வரான். கோவா வந்து சூர்யா மீட் பண்ணான். பார்த்தோன்னே இந்த லவ்வர்ஸ் 2 பேரும் மீட் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலை 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. சூர்யா உடனே சொல்கிறாரு, அந்த பையனை பார்க்கும்போது என்னால் ஏதோ எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் வருது, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பையனை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ண பையனை காப்பாற்றுறதுக்கு சூர்யா ஓடுறாரு. அவருக்கு ஏதோ ஞாபகம் வந்துருச்சு, அந்த பையனை விட முடியாது, அந்த பையன் எனக்கானவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் மனசுக்குள்ளே ஓடுது. அப்படிங்கும்போது அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு ஓடுறாரு. இவர் ஓடுறாரு இல்லை, அந்த ட்ராக், அந்த பையனை வந்து தூக்கிட்டு போவாங்க ஒரு வண்டியில். அப்படி ஓடும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் டக்குன்னு. இந்த ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. டக்குன்னு மாற்றி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓடுறாரு. ஓடினதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி கங்குவா இருக்கிற ஊரை சுற்றி ஒரு 4 ஊர், மொத்தம் 5 ஊர். 5 ஊரில் இவங்க கொஞ்சம் வீரமான ஒரு டைப்பு. இன்னொரு டீம் வந்து கொலைகாரங்க, அதாவது கொலை செய்கிறது கூட தயங்க மாட்டாங்க. அந்த டீமோட ஹெட் தான் பாபி டியால். ஸோ பாபி டியால் நான் பயங்கர வில்லனா அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கர வில்லன்லாம் கிடையாது, ஒரு மொக்க வில்லன் தான். அதாவது சூர்யாவுக்கு இருக்கிற ஒரு மாஸ் கூட அவருக்கு இல்லை. சும்மா அப்படியே இந்த பல்ல காட்டுறாங்க, கண்ணை காட்டுறாங்க, ஒரு 2 பேரை குத்துறாங்க, இவ்வளோ தான் வில்லன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வில்லன் அவர். 5 ஊரும்பாங்க, ஒற்றுமையான ஊரும்பாங்க. கடைசியில் பார்த்து உள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர்லேருந்து வரவர் தான் நட்டி வந்து ஒரு பிரச்சனையில் வந்து சூர்யா டீமுக்கிட்ட மாட்டிக்கிறார். அதாவது சூர்யா டீமுக்கு வந்து துரோகம் பண்ணுறாரு. அவர் சூர்யா என்ன சொல்கிறாரு, நாங்கள் எதனா பொறுத்துக்கோம், துரோகத்தை பொறுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நட்டியை வந்து எரிச்சிடுறாங்க. ஸோ நட்டிக்கு ஒரு பையன் இருப்பான், ஒய்ஃப் இருப்பாங்க. எவ்வளோ கெஞ்சியும் நட்டியை விட மாட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணுவா, அந்த நட்டியோட ஒய்ஃப் வந்து சூர்யா கிட்ட பையனை கொடுத்துட்டு நீ இந்த பையனை பார்த்துக்கிட்டு ஓடி போய் நெருப்பில் விழுந்து இறந்துருவான். உடனே சூர்யா வந்து என்ன செய்வார், இந்த பையனை நான் என்னோட பையனாக தத்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன தான் வந்து நம்ம பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தாலும் அது ஒரு நாள் கொத்த தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஒரு நாள் தன்னோட வேலையை காட்டிடுறான். அதை மீறி அந்த பையனை எவ்வளோ பிடிக்கும், அந்த பையன் தனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அப்படி ஊரெல்லாம் எதிர்த்துக்கிட்டு அந்த பையனுக்கு புரிய வைக்கும்போது கதை முடிஞ்சிருது. அங்கே வந்து அந்த பையன் வந்து தவற விட்டுறாரு. அடுத்த ஜென்மத்தில் 2024 அந்த பையனை வந்து அதே மாதிரி கொல்ல வராங்க. ஸோ அந்த பையனை காப்பாற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. அப்புறம் கெஸ்ட் ரோல் ஒன்று இருக்குது. அது கெஸ்ட் ரோல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் தெரியாதவங்களுக்கு நான் ரிவீல் பண்ண விரும்பலை.
அப்படியே ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க. அந்த கெஸ்ட் ரோல் எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரில. அப்புறம் கோவை சரளா இந்த படத்தில் எதுக்குன்னு தெரில, ரெட்டின் கிங்ஸ்லி எதுக்குன்னு தெரில, யோகி பாபு எதுக்குன்னு தெரில, திஷா பட்டானி மட்டும் எதுக்குன்னு எனக்கு தெரியும். திஷா பட்டானி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிவுட்டில் எவ்வளோ கிளாமர் காட்டுவாங்களோ அந்தளவு காட்டலைனாலும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இது நார்மலாக கிளாமர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாங்காகவும் கிளாமருக்காக மட்டுமே திஷா பட்டானி யூஸ் பண்ணிட்டாங்க. பெருசாக ரோலே கிடையாது. காமெடின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது சூர்யா, ரெட்டின் கிங்ஸ்லி, கேஎஸ் ரவிக்குமார், யோகி பாபு, திஷா பட்டானி இவங்க 5 பேரும் சேர்ந்து காமெடிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. காமெடி எங்கேயுமே நமக்கு சிரிப்பு வரல. அப்புறம் மியூசிக் ரொம்ப நாய்ஸாக இருக்குது. தேவிஸ்ரீ பிரசாத் காட்டுக்குள்ளே போகும்போது, அதாவது ஒரு ஒரு ஸ்லோ அப்படியே கம்மி பண்ணி கொஞ்சம் சவுண்ட் ஏற்றலாம். இந்த சவுண்ட் வந்து ஃபுல்லாக ஹைப்பில் இருக்குது, கேட்க மாட்டேங்குது. இதுதான் நமக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா, படத்தில் சூர்யாவும் பாபி டியாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க, ஏன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அது நமக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. ஏதோ பழைய காலத்து படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன சொன்னேன்னா, நான் 2 விஷயத்த சொல்லுவேன். விஷுவல் ட்ரீட்டு, விஷுவல் சூப்பராக இருக்குது. 3D நல்லாயிருக்கு. 2.0 அதுக்கப்புறம் 3D நான் பார்த்த தமிழ் படங்களில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சூப்பராக இருக்குது. 3D நல்லாயிருக்கு. விஷுவல் சூப்பராக இருக்குது. விஷுவலாக இருக்கட்டும், அவங்க காஸ்டியூமாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஸ்டோரியில் சொதப்பிட்டாங்க. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயே சொதப்பிட்டாங்க. ஏன்னா இது நம்ம பார்த்து புளிச்சு போன ஒரு பழைய கதை தான். அதாவது முன்ஜென்ம கதை, திரும்ப பிறந்து வராங்க அப்படிங்கிறது பார்த்து புளிச்சு போன கதை. சரி, புளிச்சு போன கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேலையாவது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளேக்கு நமக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணல. போர் அடிக்குது. ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்கும். இடையில நிறையா லேகு. அதாவது இந்த பையனை காப்பாற்றுறதே தன்னோட வாழ்நாள் லட்சியம் மாதிரி எடுத்துக்கிறாரு. அது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஒரு சின்ன பையனுக்காக மொத்த கூட்டத்தையும் இழந்துடுறாரு. அப்பாவை இழந்துடுறாரு, கூட்டத்தை இழந்துடுறாரு ஒரு சின்ன பையனுக்காக. ஸோ அது பெரிய ஒரு மாதிரி இதாக இருக்குது. நட்டி சூப்பராக நடிச்சிருக்காரு. நட்டி சின்ன ரோல் தான், பட் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அங்கங்கே அந்த சின்ன கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஃபீமேல் ரோலை வந்து வெயிட்டாக காட்டினது. ஒரு இடத்துல வந்து ஒரு 25 பொண்ணுகளை வந்து ஒரு 15 மேல் வந்து லாக் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த 25 பேரும் அந்த 15 பேரை அடிக்கிற விஷயம், அட்டாக் பண்ணுற விஷயம், அது நல்லா இருக்குது. ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஊரோட ஹெட்டுனா அவர் தான் எல்லா வேலையும் பார்ப்பார். குதிரை அவர் தான் ஓட்டுவார், மாடு அவர் தான் மேய்ப்பார், கத்தி சண்டை அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு, வில்லு சண்டை அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு, அவர் தான் புத்திசாலியாக இருப்பார், அவர் தான் பாசக்காரராக இருப்பார், அவர் தான் பலசாலியாக இருப்பார், அவர் தான் மொத்தமாக எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார், மற்றவங்களாம் டம்மியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இல்லையா. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா 300 பருத்தி வீரர்கள்னு நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். 300 பேருக்குமே ஸ்கோப் இருக்கும். ஏதாவது ஒன்று ஏதாவது ஃபைட் சீனில் கூட அவங்க ஃபேஸ் காட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் காட்டுவாங்க. இதில் வந்து சூர்யா அவங்க ஊரில், அதாவது வீரமான ஊருங்கிறாங்க, அவங்க ஊரில் வீரமான ஆளுங்கன்னு சூர்யா தவிர வேறு யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ நிறையா லாஜிக் மிஸ்டேக். ஒரு பெரிய மரம் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு சுற்றுறாரு சால்ட்டாக. அப்புறம் யானை தந்தத்துக்குள்ளே கையை விட்டு சண்டை போடுற, யானை தந்தத்துக்குள்ளே எப்படி கை விட்டு சண்டை போட முடியும்னு எனக்கு தெரியல. அப்புறம் வில்லு, அதாவது வில்லில் அம்பு வச்சு அடிக்கிறாரு. அதில் எதுக்கு பாம்பு தேவையில்லாமல்? ஆல்ரெடி அம்பு போய் ஆளை குத்தி கொன்றும், அப்புறம் கொன்னவனை போய் பாம்பு கடிச்சு என்ன செய்ய போகுது? சும்மா ஏதோ விஷுவல் ட்ரீட் பண்ணணும், நம்மளை அப்படியே பயங்கரமாக அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பட் அது ஒரு மாதிரி கடுப்பாது. பாம்பு தூக்கி ஒன்று போட்டுருக்கலாம், இல்லை அம்பை வச்சு அடிச்சிருக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது என்னென்னு எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ள கொலாஸ் பண்ணியிருக்காங்க. சிறுத்தை சிவா படம்னாலே நமக்கு தெரியும், லாஜிக் இல்லாமல் எல்லாமே போயிட்டுருக்கும். ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது வாள் அவர் கைக்கு வந்தாலும் தூக்கி போட்டு கையிலே சண்டை போடுறது, தேவையில்லாமல் அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே போனாலே என்ன சொல்கிறேன், அந்த காட்டுக்குள்ளே போனாலே ஒருத்தவங்களும் உயிரோடு வந்ததில்லை. அப்படிப்பட்ட காட்டுக்குள்ளே சூர்யா அந்த பையனும் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. போனால் சப்பையாக இருக்குது. 2 யானை நிற்கிது, ஒரு முதலி கூட சண்டை. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அந்த காடு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஊருக்குள்ளே எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு காடு, பயங்கரமான காடு அப்படின்ட்டு. அப்படி ஒரு காடே கிடையாது. ரொம்ப அழகாக, நல்லா க்ரீனிஷாக, ரொம்ப அழகாக பீச்செல்லாம் இருக்குது. போகிறாங்க, ஜாலியாக சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, விளாட்றாங்க, அப்புறம் திரும்ப இங்கே வர்றாங்க. அப்புறம் எதுக்கு அந்த காட்டுக்கு அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி? அந்த காட்டுக்குள்ளே போன யாருமே திரும்பி வந்ததே இல்லை உயிரோட. இவங்க 2 பேரும் போகும்போது அப்படியே எல்லாருக்கும் மரண பீதி. இப்படி வருவாங்க அப்படி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு சொதப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப பொருட்செலவு இந்த படம். சூர்யாவோட லைஃப்பில் இதுதான் இந்த பயங்கர பொருட்செலவு. அதாவது நம்ம வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. சூர்யாவோட எஃபர்ட்டு, சூர்யாவோட ஆக்டிங், மற்றவங்களோட எஃபர்ட்டு, ஒரு கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டண்டு, கொரியோகிராஃபு, டைரக்டரோட எஃபர்ட், எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் டைரக்டர் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ரூபா 100 ரூபா போட போகிறதில்ல, 200 கோடி 300 கோடி நம்ம போட போகிறோம். அந்த 200 கோடி 300 கோடிங்கிறது அசால்ட்டான விஷயம் கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் வந்து எங்கேயாவது கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பார். இப்போ இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அவருக்கு தான் பெரிய ஐடி.
அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த படம் நான் போய் தேட்டரில் பார்க்கும்போது 100 பேர் பார்க்கக்கூடிய தேட்டரில் வெறும் 20 பேர் தான் உட்காந்துருந்தோம். ஃபஸ்ட் டே ஷோவே இப்படி இருக்குன்னா இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா கேரளாவில் FDF வந்து ரொம்ப மோசமான ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அப்படிலாம் எனக்கு தெரில. பட் தயவு செஞ்சு போட்ட காசை எடுத்துடணும் அப்படிங்கிறது நான் இதுவரை எந்த படத்துக்கு அப்படி வேணுனதில்லை. பட் இந்த படத்துக்கு தயவு செஞ்சு போட்ட காசை எடுத்துடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா சூர்யாவுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு ஒரு படம் தேட்டருக்கு வருது. பெரிய பட்ஜெட் செலவு. ஆல்ரெடி ஞானவேல் ராஜா வந்து நிறைய லாஸில் இருக்கிறாரு. தங்கலானும் சரியாக போகலை. ஸோ இந்த படத்தில் அதிக காசை போட்டு ரொம்ப நொந்து போயிருப்பார். ஸோ அதுவும் வரலங்கும் போது அவர் பெரிய நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல. பட் ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 5000 10,000 வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு கொடுக்கலனாலே நம்மளை டார்ச்சர் பண்ணி கொண்டுருவானுங்க. இவர் வந்து கோடிக்கணக்கில் 150 200 கோடி 300 கோடி கடன் வாங்கி நம்ம அப்படி படம் எடுக்கும்போது காசு போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, சிறுத்தை சிவா மாதிரி ஆளுங்க தயவுசெய்து சினிஃபீல்டை விட்டு ஒதுங்கி நீங்கள் போயிடலாம். உங்களுடைய மாசெல்லாம் தயவுசெய்து தெலுங்கில் போய் காட்டுங்க, தமிழில் காட்டாங்க. இதெல்லாம் வந்து தெலுங்குக்கான ஒரு கதைகள், தெலுங்குக்கான மாசின்ஸு. தமிழ் ஏதோ ஒரு படம் 2 படம் ஓடிடுச்சுங்கிறதுக்காக அதவே பிடிச்சி தொங்காதீங்க தயவு செஞ்சு. தேவ்ஸ்ரீ பிரசாத் மியூசிக் வந்து 1-2 பாட்டு நல்லாயிருக்கு, மற்ற எதுவுமே நல்லா இல்லை. ஒரு சாங் வருது, அந்த சாங் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடியான சாங் அப்படிங்கிறானுங்க. அது ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாங் போட்டிருந்தா கூட பரவாயில்ல. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாங்கு அது நல்லா இல்லை. ஓவரால் இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நான் போய் பார்த்தேன். பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த படம் சுக்குநூறாக ஆக்கிருச்சு. சிறுத்தை சிவா வந்து சுக்குநூறாக உடச்சிட்டாப்பில். நம்ம வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ் யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது, டெக்னீஷியன்ஸ் யாரையுமே குறை சொல்ல முடியாது. முழுக்க இது டேரக்டரோட ஃபால்ட்டு. அவர் ஒழுங்காக ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருந்தால் கதை சூப்பராக வந்திருக்கும். ஸோ டைரக்டரோட மிகப்பெரிய சொதப்பல்னு நான் இந்த படத்தை சொல்லுவேன். அதான் அண்ணாத்தை கூட நாங்கள் பொறுத்து பார்த்துக்கிட்டோம். பட் இந்த படம் முடியல எங்களால். அந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை இந்த சிறுத்தை சிவா வந்து இந்த படத்தில் பண்ணிட்டாரு. எனவே நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான், தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டருக்கு போய் படம் பாருங்கள். பிடிக்குதோ பிடிக்கல, ஒரு தடவை தேட்டரில் போய் பார்த்துருங்க, மனசில் உள்ளதை கொட்டிருங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நம்மளால் இன்னும் ஒரு 1000 கோடி தொட முடியல. ஏன்னா இந்தியன் சினிமாவிலே நம்பர் 1 சினிமா வந்து கோலிவுட் சினிமா. ஆனால் அதை விட்டுட்டு தெரியாத லாங்குவேஜில் படம்லாம் வந்து 1000 கோடி அடிச்சுட்டு இருக்கு. KGF மாதிரி ஒரு படமும் கன்னடத்தில் வந்து தெலுங்கில் வந்து புஷ்பான்னு ஒரு படம் வந்து 1000 கோடி அடிச்சுட்டு இருக்கு. ஆனால் நம்மளால் ஒரு 1000 கோடி அடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா கங்குவா மாதிரி ஒரு படம் வந்து ஒரு 1000 கோடி அடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். பட் அந்த படம் ஃபஸ்ட்டு டே ஷோவே ஃபுல் ஆகலை அப்படிங்கிற ஒரு பெரிய மனவேதனை தான் எனக்கு இருக்குது. ஓகே, எனிவே படம் பார்த்துட்டோம். படம் ஓகே தான், சூப்பர் டூப்பர்லாம் கிடையாது. இப்போ எனிவே தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.